நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சூப், வெயிட் லாஸ் சூப்புன்னு கூட சொல்லலாம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு. கொள்ளு பருப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்ருப்பீங்க, இதோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சூப் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெல்மணி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொள்ளு பருப்பு சாப்பிட்டா நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் இந்த கொள்ளு பருப்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம்னு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இந்த கொள்ளு பருப்பு. இந்த கொள்ளு பருப்பு நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற கெட்ட நீர் போகும், நம்ம உடம்பே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த கொள்ளு பருப்பு நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கொள்ளு பருப்பு இப்போ சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சின்ன பவுலில் ஒரு கப் ஃபுல்லாக கொள்ளு எடுத்திருக்கேன். இதை இப்போது வறுத்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்தா போதும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த பருப்போட ஸ்மெல் வரும் அண்ட் இதோட கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொள்ளு பருப்பு நல்லா வறுபட்டிருக்கு, பார்த்தாலே தெரியும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறது. இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோம்பு. இது எல்லாமே நல்லா வெடிச்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி மாதவிடாய் இருக்கிற காலத்தில் இரத்தப்போக்கு அதிகமாக போகாத அளவுக்கு இந்த கொள்ளு பருப்பு நமக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு பருப்பு நம்ம சாப்பிட்றதுனால மசில்ஸ், நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கொள்ளு பருப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 தக்காளியில் பாதி அளவு எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொள்ளு பார்த்தீங்கன்னா ரசம், துவையல், கஞ்சி, சூப் இந்த மாதிரி நிறையா சாப்பிட்ருப்பீங்க. இந்த சூப்பும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வரமிளகாய் 1 பாதியமாக அரைச்சது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். இந்த கொள்ளு பருப்பு இது இல்லாமல் வேறு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத நாள் நைட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு தான். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்க டைமில் அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பொடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அப்படியே சேர்க்கும்போது கட்டியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இப்போவே நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றும்போது கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கரைச்சி வச்சுருக்க கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். நான் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கிறதுனால அடியில் பருப்பு தங்கியிருக்கு. அதை இப்போ எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். கொள்ளு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும்.
நான் கொஞ்சம் கொரகொரப்பாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த பருப்பு நல்லா வேகணும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. சூப்பு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கொள்ளு சூப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் மட்டும்தான் ஆகும்னு நினைக்க வேண்டாம். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த கொள்ளு பருப்பை இனிமேல் மிஸ் பண்ணாமல் நம்மளோட உணவுகளில் எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளு வந்து சூப் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ரசம், துவையல், கஞ்சின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த கொள்ளுவோட பயன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.